வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ பார்க்க போகிற வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் ஆன்லைன் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோவுக்கு போகலாம். நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸில் பல வகை இருக்குங்க. கேரட், பீட்ரூட், தக்காளி, கத்திரிக்காய், அது மட்டும் இல்லாமல் பல வகையான காய்கறி இருக்குது. அப்படி எல்லா காய் இருந்தாலும் ஏழைகளுக்கு கம்மியாகவும் குறைந்த விலையிலையும் அதிகமான எனர்ஜியும் கொடுக்கக்கூடிய காய் என்னென்னா அது பீட்ரூட்டுங்க. ஏன்னா பீட்ரூட்டை சாப்பிட்லாம், பொரியல் வைக்கலாம், அதை சீவி பிள்ளைங்களுக்கு கிளறி கொடுக்கலாம். அதை விட முக்கியமாக அதை ஜூஸாக குடிக்கலாங்க. காலையில் டெய்லியும் அதை நம்ம ஜூஸாக குடிக்கும் பொழுது உடலில் பலவிதமான கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து புத்துணர்ச்சியை கொடுக்குது, உடலுக்கு தேவையான சத்து கொடுக்குது, குளோரின் கொடுக்குது, அது மட்டும் குளுக்கோஸ் கொடுக்குது, தேவையில்லாத கொழுப்பை ரிமூவ் பண்ணுது. அதனால் 20 வயதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே இந்த பீட்ரூட்டை சீவி மிக்சியில் போட்டு அடித்து அதை ஜூஸாக குடிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது யாரெல்லாம் ஜாக்கிங் போகிறீங்களோ, வாக்கிங் போகிறீங்களோ, எக்ஸசைஸ் போகிறீங்களோ, ஜிம்முக்கு போகிறீங்களோ, நீங்கள் கண்டிப்பாக அருந்தக்கூடிய ஒரு உணவு என்னென்னா அது பீட்ரூட் தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பீட்ரூட்டில் சத்து இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா பீட்ரூட்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹீமோகுளோபின், இந்த ஹீமோகுளோபின் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய மருந்து பொருள், ஒரு பெரிய வேதியியல் மாற்றம் அந்த பீட்ரூட்டுக்கு இருக்குங்க. ஏன் பார்த்தோம்னா சில பேர் ஹீமோகுளோபின் குறைபாட்டில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பர்டிகுலர்லி பார்த்தோம்னா குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு ஹீமோகுளோபின் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய பொருள் எது இருக்குன்னா இந்த பீட்ரூட். ஸோ இனிமேலாவது எங்கள் சந்தையில் பார்த்தாலும் பீட்ரூட்டை வாங்கி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். பீட்ரூட் இல்லை சாப்பாடு இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க.